ஹலோ 11th ஸ்வாக்குட்டீஸ் என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காமர்ஸ் குரூப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி குரூப் பற்றி எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். மார்க் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் டைப் எப்படி இருக்கும், அந்த சப்ஜெக்ட் பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அட் த சேம் டைம் வந்து காமர்ஸ் படித்தா என்ன நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கெரியர் இருக்கும் அப்படின்றத பற்றியுமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் செலாக்குட்டீஸ். ஸோ அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் மறக்காமல் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு ஒரு கிளியர் ஐடியாவோட இந்த வீடியோவுக்கு வாங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமர்ஸை தமிழில் வந்து வணிகவியல் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ வணிகவியலில் என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மொத்தம் 10 அலகுகள் இருக்குப்பா. 10 அலகுகளில் அத்தியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷில் வந்து யூனிட் சாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தமிழில் அலகு அத்தியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அலகில் இத்தனை அத்தியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அலகு 1லேயே 3 அத்தியாயம் இருக்குது, தெரியுதுங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் எத்தனை அத்தியாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 அத்தியாயம் இருக்குப்பா. அது இறுதியில் தெரியுதுங்களாடா, அத்தியாயம் 33. அப்போ மொத்தம் 10 அலகுகள் இருக்குது, 33 அத்தியாயங்கள் இருக்குது. ஐயோ என்ன மேம் நிறைய லெசன் சொல்கிறீங்களே அப்படின்னா பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக தான்டா இருக்கும் செலாக்குட்டீஸ். இப்போ வந்து நம்ம யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு டைரெக்டாக போயிடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பிஃபோராகவே உங்களுடைய சீனியர்ஸ் கிட்ட இருந்து காமர்ஸ் புக்கு வாங்கி வச்சிட்றீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்டா. நான் இப்போ வந்து கொஸ்டின் சொல்லும்பொழுது நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி அதை குறிச்சிட்டே வாங்க. இல்லை மேம் என்கிட்ட புக்கு இல்லை அப்படின்னா அதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மக்கிட்ட அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கடா, நெட்டை ஆன் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து கூகுள் போயிடுங்க. ஸோ கூகுளில் வந்து 11th புக்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், சரிங்களா? டைப் பண்ணிவிட்ட உடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 வகுப்பிற்கான எல்லா புத்தகங்களுமே உள்ளே இருக்கும்ப்பா, சரிங்களா? லாங்குவேஜில் தொடங்கி மேஜர் சப்ஜெக்ட் வரைக்கும் எல்லாமே இருக்கும், சரிங்களா? நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா லாங்குவேஜ் சப்ஜெக்ட் இருக்கா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த புக் தேவையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள் மேஜர் புக்ஸ் இருக்கா. ஸோ மேஜரில் இப்போ நீங்கள் வணிகவியல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வணிகவியல் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்ததோ இருக்குங்களா, இங்கே பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை மேம் நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் இங்கிலீஷ் மீடியமுமே கீழே இருக்குது. ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை புக்கு இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் இந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக அதில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, சரிங்களா செலாக்குட்டீஸ்? ஸோ வந்து யூனிட் 1 டாபிக் என்ன மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் இருங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு நம்ம போயிடலாம் டைரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்னுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிலின் அடிப்படை கூறுகள். அலகு 1 தொழிலின் அடிப்படை கூறுகள். அத்தியாயம் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய துணை கண்டத்தின் வாணிக வரலாற்று பின்னணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம பெரும்பான்மையாக வந்து தமிழ் பாட புத்தகத்தில் அதிகமாக படிச்சிருப்போம்டா. நீங்கள் நான் கொஸ்டின் சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து 10th தமிழில் சிலப்பதிகாரத்தில் படித்த மாதிரியே இருக்கே இந்த மருவூர் பாக்கம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் நான் கொஸ்டின் படிக்கும் பொழுது. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக போயிடலாம், சரிங்களாடா? ஸோ சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு வந்து நம்ம ஃபைனலாக அழகு டெஸ்ட் வைப்போம், இல்லை யூனிட் டெஸ்ட் அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ குறுவிடை வினாக்கள் அதாவது நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு தாண்டா இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை என்றால் என்ன? நீங்கள் என்ன பண்ணணும்னா புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தேடணும். ஆக்சுவலி என்ன மேம் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஆன்சரை காமிச்சிட்டு எங்கே இருக்குன்னு தேட சொல்கிறீங்களே அப்படின்ற உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் அந்த புத்தகத்தை எடுத்து ஜஸ்ட்டு என்ன தான் இருக்குது அந்த ஃபஸ்ட் யூனிட்லேயும் தேடுவீங்க, கரெக்டாக? அந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற ஒரு படிக்கிற ஆர்வம் வரும். அதனால தான் நான் ஸ்க்ரீனில் ஆன்சர் கொடுத்தாலுமே உங்களை தேட சொல்கிறேன். ஸோ நீங்கள் தேடி என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அந்த கொஸ்டினை படித்து பாருங்கள், ஏன்னா தமிழில் தான் இருக்குது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. அதை பற்றிய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொண்ட வீடியோவை நான் வந்து நெக்ஸ்ட்டில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், சரிங்களாடா? நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாடத்தை நடத்துகிற வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற கொஸ்டின்ஸை மட்டும் தேடி படித்து வச்சுக்கோங்க, சரிங்களாடா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட் எடுத்து
நீங்கள் வந்து 1 2 3 போட்டு கொஸ்டின்ஸ் எழுதிக்கிங்க. இப்போ சொல்கிறது 2 மார்க் சரிங்களாடா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பண்டமாற்று முறை என்றால் என்ன எழுதிட்டீங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து நாலங்காடி என்றால் என்ன? நாலங்காடி லா வந்து பெரிய லா. நாலங்காடி என்றால் என்ன எழுதிட்டீங்களாடா? ஸ்க்ரீனில் கூட தெரியுது பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். எழுதிட்டிங்களா? அடுத்து மூணாவது கேள்வி அல்லங்காடி என்றால் என்ன? கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல, வேர்டெல்லாம் போக போக பழகிருண்டா. அல்லங்காடி என்றால் என்ன? சின்னையில் சரிங்களாடா, சின்னையில் சின்னலா அல்லங்காடி. ஸோ இது வந்து 2 மார்க்குடா. நம்ம அப்படியே வந்து 3 மார்க்குக்கு போயிடலாம். 3 மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மார்க்குன்னு எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு டாபிக் போட்டுட்டு அடுத்து 1 2 3 போட்டு நம்ம எழுதலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா வணிகம் பொருள் தருக. வணிகம் பொருள் தருக எழுதிட்டீங்களாடா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் மருவூர்பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் விளக்குக. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல 10th படித்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான்டா. ஸோ மருவூர்பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் விளக்குக ரெண்டாவது கேள்வி. எழுதிட்டீங்களாடா? ரொம்ப வேகமாக சொல்கிறோம், சரி பொறுமையாகவே சொல்கிறேன், பொறுமையாகவே எழுதுங்க. மருவூர்பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் விளக்குக எழுதிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் பண்டைய தமிழ்நாட்டின் வர்த்தக வளர்ச்சியில் சங்க காலத்தின் பங்கு என்ன? பண்டைய தமிழ்நாட்டின் வர்த்தக வளர்ச்சியில் சங்க காலத்தின் பங்கு என்ன? ஸ்க்ரீனில் கூட கொஸ்டின் தெரியுதுடா, நீங்கள் பொறுமையாக நிறுத்திட்டு கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அடுத்து நாலாவது கேள்வி பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை? பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை? அடுத்து 5th கொஸ்டின் செல்வத்தை உருவாக்குவது பற்றி அர்த்த சாத்திரத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது? செல்வத்தை உருவாக்குவது பற்றி அர்த்த சாத்திரத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது? ஸோ இதோட வந்து 3 மார்க் வந்து ஃபினிஷ் ஆகுதுடா. நம்ம இப்போ டைரெக்டாக வந்து 5 மார்க்குக்கு போக போகிறோம் சரிங்களா? 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிகத்தின் பல்வேறு தடைகளை கூறுக. வணிகத்தின் பல்வேறு தடைகளை கூறுக. ஸோ இதெல்லாமே நீங்கள் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணணும் சரியா செல்ல குட்டீஸ்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறைக்கான நிபந்தனைகளாக கூறப்பட்டுள்ளன யாவை? பண்டமாற்று முறைக்கான நிபந்தனைகளாக கூறப்பட்டுள்ளன யாவை? எழுதிட்டீங்களாடா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்டு வட இந்தியாவில் வணிகம் மற்றும் வியாபாரத்தின் வளர்ச்சியை விவரி. வட இந்தியாவில் வணிகம் மற்றும் வியாபாரத்தின் வளர்ச்சியை விவரி. எழுதிட்டீங்களாடா? ஸோ அடுத்து 4th கொஸ்டின் பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. அடுத்து 5th கொஸ்டின் பண்டைய தமிழ்நாட்டின் வெளிநாட்டு வர்த்தகத்தின் பங்களிப்பை பற்றி விளக்குக. பண்டைய தமிழ்நாட்டின் வெளிநாட்டு வர்த்தகத்தின் பங்களிப்பை பற்றி விளக்குக. ஸோ மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணி வைங்க. இதுக்குரிய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுத்துருவேன். ஆல் த வெரி பெஸ்ட், டேக் கேர்.